திருக்கடவி நாலாவது திருவாரம் நாலாம் திருவாதிர கரச்சதல பாட்டியவா அவன் அச்சுனே தும்மிடுவா ஐந்தாவது திருவாரம் 5 பெண்கள் கூடி அழுது கொண்டு வாரார்கள் எதிர வர கண்டுட்டானே ஓடு கொண்ட வர கண்டானே ஒரு குறுக்கிடுமா சத்தம் கேட்டிடுமா நாடு நகரம் விட்டான் 6 வனம் கடந்தான் அடர்ந்த வனம் சோலை கண்டான் 7 மலை வனம் கடந்து யமயகிரி மலைக்கு வருகிறான் வல்லரக்கன் யமயகிரி மலையிலே ஆலமரத்தின் அடியிலே அடர்ந்த வனம் சோலையிலே தவப்பொருட்களை இறக்கினான் அரக்கன் இந்த சிறப்பான வேளையிலே இந்நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய கசமாட சாமிக்கு ஆடுங்குல கோமரங்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஐயா கே செல்லப்பா கே சுப்பையா என்ற செல்லப்பா அவர்கள் அண்ணாருடைய பேரப்பிள்ளை கே ஸ்ரீ கர்ஷன் அவர்களும் ஐ கிருத்திக் சுதன் அவர்களும் கே ரக்ஷன் மிதுன் அவர்களும் எஸ் ஐயப்பன் அவர்களும் எஸ் கசமுத்தூர் ராஜ் அவர்கள் அன்பு கருத்தினாலும் சாஸ்தாவின் புகழ் பாடும் எனக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே அடியாளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக கசமாட சாமி ஆடுங்குல கோமரங்களாகிய அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய செல்ல சீமான்கள் ஐயா கே சுப்பையா என்ற செல்லையா அவர்களும் கே சுப்பையா என்ற செல்லையா அண்ணாருடைய பேரப்பிள்ளை கே ஸ்ரீ கர்ஷன் அவர்களும் ஐ கிருத்திக் சுதன் அவர்களும் கே ரக்ஷன் மிதுன் அவர்களும் எஸ் ஐயப்பன் அவர்களும் எஸ் கசமுத்து ராஜ் அவர்கள் அன்பு கரைப்பினாலும் எனக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக 1 கோடியாகவே எனக்கு அள்ளி தந்து பரிசுகளை வாரி வழங்கியுள்ளார்கள். அதோட பாடுநாவலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த இந்த தென்காசி மேலப்புலியூர்மா நகரத்திலே இருந்து இப்பொழுது கீழாவூர்ல வாசகம் செய்து இவன் அங்க கட்டி கொடுத்துருக்கு இல்ல ஆவூர்ல கட்டி கொடுத்துருக்கு. இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையில் இந்த கோவில் கோமரத்தார்கள் என் உடன் பிறந்த சகோதரர் வில்லிசை கலைஞர்கள் தாள அடிப்பாரு, சாய்ந்து பாடுவாரு, கட்டை அடிப்பாரு. பாசம் உள்ள சகோதரர் பார்த்துக்கோங்க. ஆமா, உள்ளங்கையில உப்பிட்டவரை ஊழிய தலைமுறைக்கு மறக்கக்கூடாது. அவர் எத்தனை செட்டுக்கு வில்லுக்கு போயிருக்கலாம். ஆனா என்னுடைய வில்லிசையில எனக்கு வயிறார
பசிக்கு நேரமெல்லாம் எனக்கு சாப்பாடு எங்க கொடுத்தவன் அவனை மறக்க முடியுமா? அவனை நம்பி 1 கோடி ரூபாய் கூட ஒப்படைச்சிட்டு போயிடலாம். பத்திரமா வச்சிருப்பாரு. ரொம்ப பாதுகாப்பான பிள்ளை. அது மொத்த துண்டு கொடுத்தா பத்திரமா வச்சிருப்பான். சில்லற கொடுத்தா தான் சில இடத்துல இந்த 100-200 கையில கொடுக்க மாட்டான். அம்மா மொத்தமா 5000 கொடுங்க, அதுல 1 ரூபாய் எடுக்க மாட்டான். அதுல கெட்டிக்கார பிள்ளை. அதோட நம்மளுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டா டயத்துக்கு டயம். வில்லுக்காரங்க மத்தியானம் கூட முடிஞ்சிட்டு காடு சுத்தி பார்க்க போயிருவாங்க. இப்ப இல்ல, எனக்கு அவன் கூட என் கூட நிக்கும் போது. ஆனா அவன் எனக்கு சாப்பாடை கொடுத்துட்டு தான் காட்டுக்கு வேலைக்கு போவான். இல்ல இல்ல, நேர காலத்துல அண்ணாவி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் அவன் நம்ம பையன் காடு சுத்தி வரலாம் கண்டுக்கிட மாட்டாங்கன்னு சாப்பாடை கொடுத்து கண்ணு அசந்து தூங்குனதுக்கு அப்புறம் அவன் வேலைக்கு கேட்பான். அப்படி ஒரு பாசக்காரன், அவனை மறக்கவே முடியாது. அப்படி என் மீது பாசங்கள் நிறைந்த அந்த இசக்கியம்மாவுடைய பேர் பெற்ற எனது சகோதரர் இசக்கிமுத்து அவர்கள். அவன் பேர் என்ன பேர் தெரியுமா? அது எதுக்குன்னு சொன்னா தெரியாது, எலின்னு சொன்னா தான் தெரியும். எலி இல்லையா, அவன் பிறந்திருக்கும் போது ஆளு கட்ட ஒல்லியா இருக்கானா, எலி குஞ்சு மாதிரி பிறந்திருக்கான். அப்படி இல்ல, இந்த நற்கதலி பழம் இருக்கு பாத்தீங்களா, அது எலி கடுமையா கடிக்கும். அது முதல்ல இந்த 2 பேர்ல தண்டிதான் இருக்கும். அவன் அப்பா என் பிள்ளை நற்கதலி அப்படின்னு சொன்னதுனால அதை நாளடைவா நற்கதலி எலி எலின்னு வந்துருச்சு. இதுதானே உண்மை. அதான் அதனால எலின்னு சொன்னா கூப்பிடாம நெல்லுக்காரங்க போறான். அதனால அவருடைய அருந்தவ செல்வம் ஏனே அம்மா அண்ணன் தம்பி எப்படி எப்படி பேருந்தானு உடம்புதான் தானே தெரியும். அப்ப இல்ல, அவருக்கு உண்மையான பேரு இசக்கி என்ற நற்கதலி. அத வில்லுக்காரர்கள் எலி எலின்னு கூப்பிட்டாங்க. அப்படியே பேர் எனக்கு இன்னைக்கு எலின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், இசக்கின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அவருடைய அருந்தவை செல்வம், அவருடைய அருந்தவை செல்வர் என் மருமக பிள்ளை இசக்கியம்மாள் பேர் பெற்ற இசக்கி என்ற ராஜ். ராஜான்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் பாத்துக்கோங்க. அவன் அம்மால எங்கேன்னு அச்சு உரிச்சு இருக்காரு. தாய்மாமன் ஜாடம் நினைக்க ஓட்டாரு. அப்ப நமக்கு 101 லட்சம் கொடுத்து, அப்படி பாசத்தோட அன்றைக்கு 101 லட்சத்தை கொடுத்து அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளாரையா அண்ணார்கள், வழி வழி வம்சங்கள், உற்றார் உறவினர்களோடு இந்த இலக்கியமான அருளால வேணாம் சாமி வளர வாழ்வோடு உரை வைத்த செல்வத்தோடு சுவாமி வாழையடி வாழையாக யமயகிரி பர்வதத்திலே அரக்கன் நிற்கும் பொழுது பலவித மிருகங்களை கண்டு அவன் பயப்படல. ஆலமரத்தடியிலே ஆளுடைய வனத்திலே அசுர அரக்கன் தவம் இருக்க வேணுமானா குளித்து நீராடினான். தவச்சாலை அலங்கரிக்க வேண்டும் என்று குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்தொடுத்து காப்பணித்தான். அசுர அரக்கன் தவச்சாலை அலங்கரிக்கின்றான். சாந்தி கொண்டு நல்ல
பன்னீராலே மாவு கொண்டு நல்ல கரைமெழுகி மஞ்சளாலே மஞ்சளாலே கோலம் போட்டா கோலம் போட்ட இடம் மாநில பொறுத்து வாழையிலை விரித்தான் ஒரு நாயகர பிடித்தானே நரநாடி நரமரக்கா தெச்சனை தேங்கவளம் உபதீபம் ஏற்றி வைத்தான் கோலம் போட்ட இடத்திலே ஆண்டவன் சிவனை எண்ணி அரக்கன் ஒருவான பொங்கல் இட்டான் பொங்கலிடும் பொழுது பொங்கல்வான இரண்டாக வெடித்து விட்டது அப்பவே இவனுக்கு பொல்லாத நேரம் இந்த பானை வெடிச்சதே பொல்லாத நேரம்னு பார்த்தானா இது வேகாத பானையாக இருக்கலாமோ தேங்காய் உடைத்தான் கண்ணோடு சில்லு சில்லாக நொறுங்கி இந்த தேங்காய் எப்படி செதறுகின்றதோ இதே போன்று நாளை ஒரு காலம் அரக்கனுக்கு அவன் சிரசு சேதரமோ ஒரு கோயில்ல தேங்காய் நம்ம உடைக்கணும்னு வைங்க ஒரு சுபகாரியங்களுக்கு சரி இந்த வீட்டுல நம்ம தேங்காய் உடைச்சோம்னு வைங்க தேங்காய் அழுகி போச்சுன்னா நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது அந்த தேங்காய் அழுகுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம வீட்டுல உள்ள பிடிகள் அதுல நீங்குதுன்னா அர்த்தம் அர்த்தமா எதையுமே நன்மையாக நினைச்சா நன்மையாக தான் இருக்கும் அது உண்மைதானே கண்ணோடு செதறினால்தான் கொஞ்சம் நம்ம சந்தேகப்படணும் அதுவும் நல்ல தெருக்க விளைஞ்ச தேங்காவா இருந்தது என்ன செய்ய தெரிச்சு தானே போவோம் அதுக்கு தான் தேங்காய் உடைக்கும் போது தண்ணியில முக்கி உடைக்காங்க நம்ம மனசை போட்டு ஏன் குழப்பணும் ஒரு கோயிலுக்கு ஒத்த தேங்காய் கொண்டு போகாம 2 தேங்காய் அதுக்குதான் கொண்டு போறாங்க ஒரு தேங்காய் ஏற்கு மாறாக இருந்தாலும் இன்னொரு தேங்காய் அதை தாங்கிக்கிடும் பார்த்துக்கோங்க உண்மைதானே அப்ப 2 காய் கொண்டு போனோம் அவர் உடைக்கிறது பெரிய கட்டிக்காரு கேட்டதான் உடைக்கணும் யானை கோணம் வச்சு உடைச்சா சின்ன சின்ன கேளுங்களா அது சிறதான் செய்யும் சரி போத்தானே செய்யும் அது மாதிரி கரெக்டா உடைக்கலாம் உடைக்கும் போது பார்த்து கவனமா உடைக்கணும் ஆமா கரெக்டா உடைச்சா கரெக்டா உடையும் யானை கூட உடைச்சுதான் அப்புறம் 4 பக்கமும் செதறியும் பிறகு அவ்வளவுதான் அப்படி அசுரனாகப்பட்ட வல்லரைக்கனானவன் கோலம் போட்ட இடமாதியில 6 காலம் பீடம் போட்டோம் 6 காலம் பீடத்திலும் அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலையல்லோ சப்பு குடத்தை வைத்தான் அவன் கணத்தை சப்பு குடத்து மேல பாம்புளைய ஒழித்து வைத்தான் பாம்புளைக்கு மேலையல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான் மணி உருண்ட மஞ்சள் கூலை மஞ்சள் கூலை மேலையல்லோ கடிய வைத்தான் செங்கானைக்கு மேல இனியா கொட்ட பாக்கு வைத்தான் இனியா கொட்ட பாக்கு மேல கடுகு ஒன்று வைத்தான் கடுகு மேல எல்லோ ஒரு கடுகு ஒன்று வைத்தான் அவன் ஒரு கடுகு மேல எல்லோ 1 மணி பருப்பு வைத்தான் குண்டு மணி பருப்பு மேல கொத்தமல்லி இதழ வைத்தான் கொத்தமல்லி இதழ மேல கொட்டப்பாக்கு ஒன்று வைத்தான் கொட்டப்பாக்கு மேல எல்லோ கோழி முட்டை மேல எல்லோ கோழி முட்டை குண்டு ஊசியா
எனக்கு ரொம்ப தூரம் முடிச்சுட்டு அவ்வளோ அக்கா. ஆமா என்னது இந்த நேரத்தில் கும்மி பாட்டு பார்த்துட்டு ரொம்ப அலுப்புன்னு நினைக்கிறேன். ஓ விடு முடிச்சாவளோ ஒரு ஆளு போதும், ஒரு ஆளு என்னைக்கு நான் போறேன் நீ இருந்தோம். அதான் அதான் உண்மை. என்னது உண்மை? நான் வீடு பார்த்துட்டேன், நான் வீட்டுக்கு போறேன், நீ கொஞ்சம் வீடு பார்த்துட்டு நீ கொஞ்சம் கழிச்சு வா. அது யாருக்கு தானே துணைக்கு 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 ஆளுங்க பார்க்கலாம். அப்படி அரக்கனானவன் ஆரோணியவனத்திலே ஊசி முனைமேல் வரது கால் பெருவரல் ஒன்றினான். தாசி அடக்கி அரக்கன் ஊசித்தவத்தை செய்தான். அந்த அசுர அரக்கன் 12 ஆண்டு காலமாக உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறைக்காமல் 12 வருட காலம்